ஓம் சாந்தி. பாப்தாதா மதுவனம் 2/10/2025. சாராம்சம். பாபா சொல்கிறாங்க, இனிய குழந்தைகளே, பாபா என்பது அதி இனிமையான வார்த்தையாகும். பாபா என்ற வார்த்தை உங்கள் உதடுகளிலிருந்து சதா வெளிப்பட வேண்டும். தொடர்ந்து அனைவருக்கும் சிவபாபாவின் அறிமுகத்தை கொடுங்கள். கேள்வி: சத்தியுகத்தின் மனிதர்கள் மாத்திரமின்றி விலங்குகளும் கூட ஒருபொழுதும் நோய்வாய்ப்படுவதில்லை. ஏன்? பதில்: சங்கமிகத்தில் பாபா ஆத்மாக்கள் மீதும் எல்லையற்ற உலகின் மீதும் செய்யும் சத்திர சிகிச்சையால் நோய்களின் பெயரும் சூடகளும் மறைந்து விடுகின்றன. தந்தையே யாரப்போ? அவர் இன்னைக்கு அனாதியான சத்திர சிகிச்சை நிபுணர் ஆவார் இல்லையா? அவர்கிட்ட ஒரே ஒரு முறை ஆப்ரேஷன் பண்ணிட்டா போதும். 2500 வருஷத்துக்கு உங்களுக்கு நோயே வராது. தற்பொழுது உலகம் நோய்களால் நிறைந்திருக்கின்றது. பின்னர் இவ்வுலகில் துன்பத்தின் பெயரோ சுவடோ எஞ்சிருக்காது. இவ்வுலகின் துன்பத்திலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கு நீங்கள் மிக மிக தைரியசாலியாக இருக்க வேண்டும். பாடல்: உங்களை கண்டு கொண்டதால் நாங்கள் அனைத்தையுமே கண்டு கொண்டோம். ஆகாயம் பூமி அனைத்தும் எங்களுக்கே சொந்தம். ஓம் சாந்தி. நீங்கள் 2 தடவைகள் கூட இரட்டை ஓம் சாந்தி கூறலாம். ஒரு டைம் கூட சொல்ல மாட்டேன்றீங்க. ஆத்மா தனது சொந்த அறிமுகத்தை கொடுக்கின்றார். என்ன அறிமுகத்தை கொடுக்கிறார்? இந்த ஆத்மாவாகிய நான் ஒரு அமைதி சொரூபம். 2வது ஓம் சாந்தி எதுக்கு? எனது வதிவிடம் அமைதி தாமம். நாங்கள் அனைவரும் பாபாவின் குழந்தைகள். ஆத்மாக்கள் எல்லோரும், ஆத்மாக்களுக்கு என்ன பேரு? ஓம் என கூறுகின்றனர். அங்கு நாங்கள் அனைவரும் சகோதரர்கள். நாங்கள் இங்கு வரும்பொழுது சகோதர சகோதரிகள் ஆகுகின்றோம். உறவு முறையானது இப்பொழுது சகோதர சகோதரியுடன் ஆரம்பிக்கின்றது. தந்தை விளங்கப்படுத்துகிறார். என்ன விளங்கப்படுத்துகிறார்? நீங்கள் அனைவரும் எனது குழந்தைகள். அத்துடன் நீங்கள் பிரம்மாவினதும் குழந்தைகள் என்பதால் சகோதர சகோதரிகளாவீர்கள். நீங்கள் வேறு எந்த உறவுமுறைகளையும் கொண்டிருக்கவில்லை. பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் பிரம்மகுமாரர்களும் குமாரிகளும் ஆவர். இப்பழைய உலகை மாற்றுவதற்காக அவர் இந்நேரத்திலே வருகின்றார். பிரம்மா மூலம் மாத்திரமே தந்தை புதிய உலகை படைக்கின்றார். நீங்கள் பிரம்மாவுடனும் ஒரு உறவு முறையை கொண்டிருக்கின்றீர்கள். இவ்வழிமுறை மிக நல்லது. நீங்கள் அனைவரும் பிரம்மகுமாரர்களும் குமாரிகளும் ஆவீர்கள். உங்களை ஆத்மாக்களாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். அத்துடன் உங்களை சகோதர சகோதரிகளாக கருதுங்கள். குற்ற பார்வை எதுவும் இருக்கக்கூடாது. இங்கு குமாரர்களும் குமாரிகளும் வளர்ந்து வரும்பொழுது அவர்களின் கண்கள் தொடர்ந்தும் குற்றமுடையதாகி அவர்கள் குற்ற செயல்களை செய்கின்றார்கள். உலக ரீதியில் ராவண ராஜ்யத்திலே குற்ற செயல்கள் இடம்பெறுகின்றன. சத்தியுகத்தில் குற்ற செயல்கள் எதுவும் கிடையாது. குற்றம் என்ற வார்த்தை கூட அங்கு கிடையாது. இங்கு பல குற்ற செயல்கள் உள்ளன இல்லையா? சத்தியுகத்தில் குறைவாக தான் பேசுவாங்கன்றாங்க இல்லையா? என்ன காரணம்? நிறைய எதுக்கு பேச வேண்டியிருக்கு? இப்போ உங்களுக்கு
நீங்கள் இருக்கிற உலகத்தில் நோயே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நோயை பற்றி என்ன பேசுவீங்க? எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அப்பாயின்மெண்ட்டு, கண் அப்பாயின்மெண்ட்டு எத்தனை இருக்கா இல்லையா? என் பொண்ணுக்கு அது இருக்குது, பையனுக்கு அதுக்கு இருக்குது, இந்த மாத்திரை மறக்காமல் சாப்பிடு, மறந்துட்டேன்னா அந்த மாத்திரை, எத்தனை தாட்டு வருது பாருங்க வருமா இல்லை? அப்போது இந்த நோய் இல்லைங்கும் போது அதை பற்றி சப்ஜெக்டே கிடையாது. இப்போ மொபைல் வர்றதுக்கு முன்னாடி வைங்களேன், மொபைல் வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது பேசியிருப்போம் முதல்ல பார்த்து, ஐயோ மொபைல் எங்கே வச்சுட்டேன்னு, சார்ஜ் போடலையே இல்லையா? எவ்வளவு தாட் அதை பற்றி ஓடுது தானே. அப்படியே பின்னாடி போங்க, நம்ம இந்த ஜென்ரேஷன், நம்ம காலத்தில் ஃபோன் இருக்குல்ல, ஒன்று இருக்குல்ல, டிவி இருக்குல்ல, ரேடியோ இருக்குல்ல, பேப்பர். அப்போ அவங்களுக்கு என்ன இருக்கும் தாட்டு? ஏதாவது ஒன்று இருந்தால் தானே அதை பற்றி பேசுறதுக்குல்ல. அப்படியே சத்தியோகத்துக்கு போனீங்கன்னா அங்கே ஏதோ டிராஃபிக் ஆயிடுச்சின்னு சொல்லுவாங்களா? இல்லையா? உறவுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கிறான், என் மாமியை அப்படி பண்ணிட்டாங்க, பொண்ணு அப்படி அந்த சப்ஜெக்ட் இல்லை பாருங்க. இப்படி ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பேசுறதுக்கு என்ன தான் இருக்குது? இப்போ எண்ணம் குறைஞ்சிட்டாலே என்னாச்சு? அவ்வளோதான். எண்ணம் அதிகமாக எப்போ வருது? வீணானதானே, நெகட்டிவ் தானே அதிகமாக வரும். பாசிட்டிவ் என்ன வருமா? பாசிட்டிவாக நீங்கள் நினச்சி பாருங்கள், அதிகமாக எண்ணத்தை கொண்டு வந்து பாருங்கள். இவங்க நல்லவங்க, அதுக்கு மேலே என்ன சொல்கிறது? நல்லவங்க, அதுக்கு மேலே வராது. கெட்டவங்கன்னா ஏன் நான் கெட்டவன்னு சொல்கிறேன்? அப்போ இந்த பாசிட்டிவான எண்ணம் என்பது அதுக்கு மேலே வராது, அவ்வளோதான். அப்போது எண்ணங்கள் அப்படியே குறைஞ்சிருக்கும் போது அது என்ன ஆகுது? எண்ணம் வந்து பவர்ஃபுல் ஆகிடுது, கான்சன்ட்ரேட்டட் ஆகிடுது இல்லை? இப்போ இன்றைக்கி ஏன் இவ்வளோ வந்து தாட்டு வருதுன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால் சோல் வந்து பயங்கரமாக டயர்ட் ஆகிடுது. அளவோடு பெற்று எதுக்கு சொன்னாங்க? ஒரு 10 குழந்தை இருந்தால் பார்க்குறது எவ்வளோ கஷ்டம். அப்போ நிறைய எண்ணங்களை நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். இப்போ எண்ணங்கள் குறைய குறைய என்ன ஆகுது? சக்திசாலி ஆயிடும் இல்லையா? அதிகமாக எண்ணம் வர்றதானே மென்டல் ஆகுதுன்னு. ஒரு நாளைக்கு 40,000 50,000 எண்ணங்கள் வர்றது நார்மலுன்றாங்க. அதுக்கு மேலே போச்சு. நீங்கள் நினைக்கிறீங்களா 40,000 எண்ணம் வருதான்னு? வருது, ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம நினைக்கிற தாட்டு வர்றது இல்லைன்னு. அப்படியே 24 hours நினச்சா செகண்ட் மில்லி செகண்டில் என்ன வருது அப்படி இப்படி வந்துட்டு போயிடும் பேக் சைடில், இல்லை வெளியில் தெரியாது. பாபா சொல்கிறார், அங்கே என்ன இருக்குது? குற்றம் என்ற வார்த்தை கூட கிடையாது. இங்கு பல குற்ற செயல்கள் உள்ளன, அதற்காக நீதிமன்றங்கள் உள்ளன. அங்கு நீதிமன்றங்கள் போன்றவை இல்லை. சிறைச்சாலைகள், போலீஸ் அல்லது திருடன் போன்றவை அங்கு இல்லாதிருப்பது ஒரு அற்புதமே ஆகும். இத்துன்ப விடயங்கள் அனைத்தும் இங்கே இடம்பெறுகின்றன. இதனாலே இது இன்ப துன்பம், வெற்றி தோல்வி பற்றிய நாடகம் என குழந்தைகளாக உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் மாத்திரம் இதனை புரிந்து கொள்கின்றீர்கள். மாயால் தோற்கடிக்கப்படுபவர்கள் அனைத்தாலும் தோற்று போகின்றார்கள் என்பது நினைவு கூறப்படுகிறது. தந்தை வந்து அரை கல்பத்திற்கு என்ன பண்றார்? மாயை வெற்றி கொள்ள செய்கின்றார். பின்னர் நீங்கள் அரை கல்பத்திற்கு தோற்கடிக்கப்பட வேண்டும். ஏன் தோற்கடிக்கப்படணும்? இது எதுவும் புதியதல்ல. அதனால என்ன பண்ணணும்? தோற்கடிக்கப்படுவது என்ன சொல்றார் பாபா? புதியதில்லை. ஏன் புதியதில்லைன்றாரு? புதுசாக இருந்தால் தான் கவலைப்படணும். அது பழசு தானே, நீங்கள் அனுபவம் பண்ணதானே, அதை ஈஸியாக கிராஸ் பண்ணி போகணும். இது சில சதங்கள் பெறுமதி வாய்ந்த சாதாரண நாடகமாகும். பின்னர் நீங்கள் என்னை நினைவு செய்து அரை கல்பத்திற்கு உங்கள் ராஜ்ய பாக்கியத்தை பெறுவீர்கள். நீங்கள் ராவண ராஜ்யத்தில் என்னை மறக்கின்றீர்கள்.
பாரத மக்கள் எதிரியாகிய ராவணின் கொடும்பாவியை ஒவ்வொரு வருடம் எரிக்கின்றனர். பாரத மக்கள் பலர் இருக்கின்ற நாடுகளில் அவர்கள் அந்த கொடும்பாவியை எரிக்கின்றனர். எரிச்சிங்களா? வீட்டுக்குள்ள அளவா எரிச்சிங்களோ? பாரத மக்கள் பலர் இருக்கின்ற நாடுகளில் அவர்கள் அந்த கொடும்பாவை எரிக்கின்றனர். இது பாரத மக்களின் சமய பண்டிகை என அவர்கள் கூறுகின்றனர். வாழை வெட்டுன்றது என்ன? அதுதானே இன்னைக்கா அது? அவர்கள் தசராவை, அதாவது ராவணின் கொடும்பாவை எரிக்கின்றனர், எரித்து கொண்டாடு. எனவே அது எல்லைக்குட்பட்ட விடயம் என குழந்தையாகி நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். இப்பொழுது இலங்கையில் மாத்திரமன்றி முழு உலகிலும் ராவண ராஜ்யமே உள்ளது. உலகம் மிக பெரியது, முழு உலகமும் கடலால் சூழப்பட்டுள்ளது என தந்தை விளங்கப்படுத்தி உள்ளார். எருது ஒன்று தனது ஒரு கொம்பால் உலகை தாங்கி நிற்பதாகவும் அந்த எருது களைப்பு அடையும் பொழுது அது மற்றைய கொம்புக்கு அதை மாற்றுவதாக மக்கள் கூறுகின்றனர். தெரியுமா அந்த கதையெல்லாம்? புராணங்கள்ல இருக்கு. ஒரு கொம்புல என்ன பண்ணுது பூமி, அது எங்க நிக்குதுன்னு யாராவது கேட்டாங்களா? எருது பூமியில அது எங்க போய் நிற்கும்? பாதாளத்தை நிற்கும். இல்ல, பூமியில தானே இங்க கடல் இருக்குது, இங்க தண்ணியில நிக்க. பூமி கடல் எல்லாம் சேர்ந்ததுன்னு இந்த பூமி உருண்டையானது. அது ஒரு கொம்புல பூமி நிக்குது, கடல் மாகாயம் எல்லாம் நிக்குது. அப்புறம் அது எங்க நிக்குது? இந்த மத்த இப்ப இருக்க பசங்க கேள்வி கேட்பாங்க, என்ன பண்ண அப்படியா? ஐயோ, எவ்வாறுன்னு அப்படி எதுவுமே இல்லை. உலகம் நீரால் சூழப்பட்டுள்ளது, சுற்றி வர எங்கும் நீர் மாத்திரமே உள்ளது. இப்பொழுது முழு உலகம் ராவண ராஜ்யமாகும். எனவே தந்தை ராமராஜ்யத்தை அல்லது கடவுள் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக மீண்டும் வந்திருக்கின்றார். நீங்கள் ஈஸ்வரனை, கடவுளை பற்றி பேசும் பொழுது அவரே சர்வசக்திவான் என்றும் அவரால் அனைத்தும் செய்ய முடியும் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். அப்புகழ் அவசியமற்றது. அவர் மீது அவ்வளவு அன்பு கிடையாது. இங்கு கடவுள் தந்தை என அழைக்கப்படுகிறார். பாபா என்று கூறும் பொழுது என்ன நினைவு வரும் நமக்கு? ஓர் ஆஸ்தியை பெரும் விடையும் உள்ளது. சிவபாபா கூறுகிறார், என்ன கூறுகிறார்? நீங்கள் எப்பொழுதும் என்ன சொல்லணும்? பாபா பாபா என்று கூற வேண்டும். வேற என்ன சொல்லக்கூடாது? ஈஸ்வரன், பிரபு போன்ற வார்த்தைகளை ஏன் சொல்லக்கூடாது? என்ற வார்த்தைகளை மறந்து விடுங்கள். பாபா கூறுகிறார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். நீங்கள் கண்காட்சியில் விளங்கப்படுத்தும் பொழுது என்ன பண்ணணும்? சிவபாவின் அறிமுகத்தை மீண்டும் மீண்டும் கொடுங்கள். சிவபா மாத்திரமே அதிமேலானவர் ஆவார். அவர் தந்தையாகிய கடவுள் என்று அழைக்கப்படுகின்றார், இல்லையா? பாபா என்ற வார்த்தை அனைத்திலும் மிக இனிமையானது. உங்கள் வாயிலிருந்து என்ன வெளிப்படணும்? எப்போதுமே வெறும் பாபா சொல்லக்கூடாது. சிவபாபா, சிவபாபா என்ற வார்த்தை தொடர்ந்து வெளிப்பட வேண்டும். நீங்க வெறும் பாபான்னு சொன்னா எந்த சாய்பாபா? ஸ்ரீஅடி சாய்பாபாவா, இல்ல குட்டப்பருத்தி சாய்பாபான்னு கூட கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால என்ன சொல்லணுன்றார் பாபா? சிவபாபா, சிவபாபா. வாய் எனும் பொழுது அது மனிதர்களுடையது மாத்திரமே ஆகும். அது பசுவின் வாயாக இருக்க முடியாது. நீங்கள்லாம் யாரு? சிவசக்திகள். உங்கள் கமல வாயிலிருந்து என்ன வரணும்? ஞான அமிர்தம் வெளிப்படுகிறது. உங்கள் பெயரை போற்ற செய்வதற்காக அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க? கௌமுக்கை, பசுவின் வாய் குறிப்பிட்டுள்ளனர். அவர்கள் கங்கைகளை பற்றி இவ்வாறு கூறுவதில்லை, இல்லையா? இப்பொழுது கமல வாயிலிருந்து அமிர்தம் வெளிப்படுகிறது. நீங்கள் ஒரு தடவை ஞானாமிர்தத்தை பருகிவிட்டால் அதன் பின்ன நஞ்சை பருகக்கூடாது. அமிர்தத்தை பருகுவதால் நீங்கள் என்ன ஆகுறீங்க? தேவர்கள் ஆகுகின்றீர்கள். நான் அசுரர்களை என்ன பண்றேன்? தேவர்கள் ஆக்குவதற்காகவே இப்பொழுது வந்திருக்கின்றேன். அப்போ நம்மலாம் யாரு? ஆமா,
நீங்கள் இப்பொழுது தேவ சமுதாயத்தின் ஆகுகின்றீர்கள். எவ்வாறு அல்லது எப்பொழுது சங்கமிகம் வருகின்றது என்பதை எவரும் அறிய மாட்டார்கள். பிரம்மகுமாரர்களும் குமாரிகளாகிய நாங்கள் அதிமேன்மையான சங்கமிகத்துக்கு உரியவர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏனைய அனைவரும் கலிகத்திற்கு உரியவர்கள். உங்களின் வெகு சிலரே இருக்கின்றீர்கள். உங்களிடம் விருட்சம் பற்றிய ஞானம் உள்ளது. முதலில் விருட்சம் சிறியதாக இருந்து பின்னர் வளர்கின்றது. அவர்கள் பிறப்பை கட்டுப்படுத்துவதற்காக பல கண்டுபிடிப்புகளை உருவாக்குகின்றனர். எவ்வாறாயினும் மனிதர்கள் ஒன்று நிகழ வேண்டும் என நினைக்க அதற்கு பதிலாக இன்னொன்று நிகழ்கின்றது. அனைவரும் மரணித்தாக வேண்டும். நாங்கள் மிக சிறந்த அறுவடை செய்வோம் என அவர்கள் நினைக்கின்றார்கள். ஆனால் மழை வரும்பொழுது பெருமளவு சேதம் விளைவிக்கப்படுகின்றது. இப்போல்லாம் கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் மொத்தமாக மாறிப்போச்சு. இப்போ புதுசாக ஒன்று வந்திருக்குது, மேக வெடிப்பு இல்லை கிளவுட் பஸ்டிங்னு ஒன்று வந்திருக்கு. பாரி பிரதர் வரும்போது கூட சொல்லிட்டு இருந்தார். இப்போ எல்லா இடத்துலையும் நடக்குது. சென்னையிலையும் கிளவுட் பஸ்டிங் நடந்தது இல்லையா? இமாச்சல பிரதேசத்தில் அது இது எல்லாமே பல இடங்கள் நடக்குது. வடநாட்டிலையும் நடக்குது, அதிகமாக நடக்குது இப்போல்லாம். கிளவுட் பஸ்டிங்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு இடத்துல மெல்லமாக உங்களுக்கு தண்ணி விழுந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இடம் பாதிப்பு அதிகமாக ஏற்படாது. இப்போ இங்கெல்லாம் மழை பெய்யுது. இந்த கண்ட்ரியில் தான் நான் ஒரு அதிசயம் பட்டேன். அப்படியே என்ன ஆகுது, ஹெவியாக அடிக்காதுங்க. ரெயின் அடிக்குது வருஷம் முழுது, ஆனால் அப்படியே அடிச்சுட்டே இருக்கு. இப்போ நீங்கள் இந்த பூச்செடிக்கு நீங்கள் ஒரு டம்ளரில் ஒரு இல்லை ஸ்ப்ரே பண்ணி அப்படி தண்ணி ஊற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படியே பெரிய ட்ரம் தண்ணி எடுத்தது மேலே ஊற்றினா என்ன ஆகும்? இதெல்லாம் உடஞ்சி கிடஞ்சி எல்லாம் இதாகிட்டு. அந்த மாதிரி அந்த மழை பரவலாக பெய்யாது. ஒரே இடத்துல மேகமெல்லாம் ஒன்று சேர்ந்து அது வெடிச்சுன்னு வச்சுக்கோங்க இல்லையா? ஒரு டம்ளர் ஊற்றுற இடத்துல தண்ணி அது பல மடங்கு இல்லையா? ஒரே இடத்துல அப்படியே கொட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடம் என்ன ஆகிடும்? வேனிஷ் ஆகிடும் இல்லை? அவ்வளோ ஃபோர்ஸில். இப்போ கூட நீங்கள் வயநாட்டில் ஒரு பெரிய இது நடந்தது. அந்த ஊரே என்ன ஆகிடுது, மொத்தமாக போயிட்டு ஒரே இடத்துல கொட்டிடும். அப்போ என்ன ஆகாது, தாங்க முடியாது. அந்த இடத்துல என்ன ஆகும், போயிடும். அந்த இடம் போயிடும், அங்கே இருக்கிறவங்க போயிடுவாங்க. அந்த மாதிரி அதான் கிளவுட் பஸ்டிங்ன்ற. அப்படியே பஸ்ட் ஆயிடும். அப்படி அது இப்போ நிறைய நடக்குது. மழையே இருக்காது, ஆனால் அப்படியே சென்னையில் கொட்டி தீர்த்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரே இடத்துல 10 நாள் பெய்கிற மரம் ஒரு 1 ஹவரில் பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க. பூமி உரிய முடியாதுல்ல, தண்ணி போகிறதுக்கு இடம் இருக்காதுல்ல. கொஞ்சம் அப்படியே பெஞ்சுன்னா தண்ணி வடிஞ்சு அப்படியே போயிடும். இங்கே சில டைம் நடக்குது தானே, ஹெவியாக இருக்கு. அதுக்கு விட பல மடங்கு பெஞ்சு எப்படி இருக்கும். இயற்கை அனர்த்தங்கள் பற்றி எவரும் புரிந்து தான் பாபா சொல்றார். ஆனால் மழை வரும்பொழுது பெருமளவு சேதம் விளைவிக்கப்படும். இயற்கை அனர்த்தங்கள் பற்றி எவரும் புரிந்து கொள்வதில்லை. எதற்கும் உத்தரவாதம் கிடையாது. அறுவடை காலத்தில் ஆலங்கட்டி மழையுடன் பலத்த புயல் அடிக்கும் பொழுது சேதம் விளைவிக்கப்படுகின்றது. அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? மழை இல்லாமல் போனாலும் கூட சேதம் ஏற்படவே செய்கின்றது இல்லையா? 2 இருக்குது. அவை இயற்கை அனர்த்தங்கள் எனப்படுகின்றன. அவ்வாறு பல இடம்பெறும். அவற்றிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கு நீங்கள் மிகவும் தைரியசாலியாக இருக்க வேண்டும். சத்திரை சிகிச்சைக்கு உள்ளாகும் ஒருவரை பார்க்க முடியாத நபர் மயங்கி விழுந்து விடுகின்றார் இல்லையா? சில பேருக்கு பிளட்டை பார்த்தாலே மயங்கி விழுந்துருவாங்க. இந்த அழுக்கான உலகம் முழுவதும் இப்பொழுது சத்திரை சிகிச்சைக்கு உள்ளாக போகின்றது. தந்தை கூறுகிறார், நான் யாரு? நான் அனைவருக்கும் சத்திரை சிகிச்சை செய்ய வந்துள்ளேன். எதுக்காக வந்திருக்காரு? முழு உலகம் நோய்வாய்ப்பட்டுள்ளது. தந்தை யாரப்போ? அனாதியான சத்திரை சிகிச்சை நிபுணர் என்றும் அழைக்கப்படுகிறார். எதிர்கால உலகில் வாழப்போகிறவரும் ஒருபொழுதும் வேதனையையோ துன்பத்தையோ அனுபவிக்காத வகையில் அவர் இப்பொழுது முழு உலகிலும் ஒரு சத்திரை சிகிச்சை மேற்கொள்கின்றார்.
அவர் அத்தகைய மகத்தான சத்திரிய சிகிச்சையாளராவார். அவரை ஆத்மாக்கள் மீதும் எல்லையற்ற உலகின் மீதும் சத்திரிய சிகிச்சை செய்பவர் ஆவார். அங்கு மனிதர்கள் மாத்திரம் என்று விலங்குகள் கூட ஒருபொழுதும் நோய்வாய்ப்படுவதில்லை. இங்க என்ன ஆகுது? விலங்குகளும் நோய்வாய்ப்படுது. ஏன் நோய்வாய்ப்படுது? நீங்க இதுக்கெல்லாம் போறீங்க தான், ஜூக்கெல்லாம் போறீங்களா? அங்க என்ன என்ன எழுதியிருக்காங்க அங்க? ஏன் பண்ண வேண்டாம்? நம்ம சாப்பிட்டு இப்போ ஏற்கனவே நோயில் இருக்கும், நம்ம சாப்பாடு அது கொடுத்தா என்ன ஆகும் இல்லையா? அது இல்லை. அதனால பாபா சொல்றார் சாப்பிடக்கூடாது. இப்போ எத்தனை பெட் ஷாப்பு வந்திருக்குது, எத்தனை டாக்டர்ஸ் இல்லையா? தந்தை தனது பாகம் என்னவென்றும் குழந்தைகளின் பாகம் என்னவென்றும் விளங்கப்படுத்துகிறார். இது படைப்பின் ஆரம்ப இறுதி பற்றிய நாடகம் எனப்படுகின்றது. நீங்கள் இப்போதே இதனை பெறுகின்றீர்கள். முதலில் குழந்தையாக நீங்கள் இந்த சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும் என்று சத்குருவார் தினம். இன்று என்ன நாள்? ஆமாம். நீங்கள் எப்பொழுதும் உண்மையையே பேச வேண்டும். வியாபாரத்தில் கூட கூறப்படுகிறது, உண்மை பேசுங்கள், ஏமாற்றாதீர்கள். இருந்த போதிலும் அவர்கள் பேராசைப்பட்டு கூடுதலான விலை கூறி பேரம் பேசுகின்றார்கள். அவர்கள் ஒருபொழுதும் உண்மை பேசுவதில்லை, பொய்களையே பேசுகின்றனர். இதனாலே அவர்கள் சத்தியமானவரை நினைவு செய்கின்றனர் என கூறப்படுகின்றது. எப்படி நினைவு பண்றாங்க? சத்தியமானவரின் பெயர் உங்களுடனேயே இருப்பதாக அப்படின்னு சொல்றாங்க. சத்தியமான பாபா மாத்திரமே ஆத்மாக்களாக உங்களை தன்னுடன் திரும்ப அழைத்து செல்வார் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கின்றீர்கள். ஆத்மாக்களாக நீங்கள் இப்போது சத்தியத்தின் சகவாசத்தினுள் வந்திருக்கின்றீர்கள். எனவே நீங்கள் அவருடன் திரும்பி செல்வீர்கள். சத்தியமான சீபா வந்துவிட்டார் என்பதை குழந்தையாக நீங்கள் அறிவீர்கள். அவர் ஆத்மாக்களாக எங்களை தூய்மையாக்கி அனைவரையும் தன்னுடன் ஒன்றாக திரும்ப அழைத்து செல்வார். சத்தியுகத்தில் ராவணின் பெயரோ சத்தியமானின் பெயரோ உங்களுடன் இருப்பதாக நீங்கள் கூற மாட்டீர்கள். ராவணனும் இல்லை, ராமரும் இல்லை இல்லையா? ரெண்டு பேரும் அங்கே இருக்க மாட்டாங்க. தந்தை கூறுகிறார், நான் இப்பொழுது குழந்தைகளாக உங்களுக்காகவே வந்திருக்கின்றேன். நான் உங்களை எனது கண்களில் அமர்த்தி என்ன பண்ணுவார்? வீட்டிற்கு திரும்ப அழைத்து செல்கின்றேன். அது அக்கண்கள் அன்றி என்ன கண்? இது மூன்றாவது கண்ணாகும். உங்களை திரும்ப வீட்டுக்கு அழைத்து செல்ல தந்தை நேரத்தில் வருகின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இது சங்கரின் ஊர்வலம் அல்ல, இது சிவனின் குழந்தைகளாகிய ஊர்வலமாகும். அவர் அத்துடன் யார்? உங்களுக்கெல்லாம் கணவன்மாருக்கு எல்லாம் கணவர் ஆவார். அவர் கூறுகிறார், என்ன கூறுகிறார்? உங்களை பார்த்து ஒன்றும் சொல்ல மாட்டாரா? நீங்களாம் யாரா? நீங்கள் அனைவரும் மனவாட்டிகள், நானும் மனவாளர். நீங்கள் அனைவரும் வேற யாரு? காதலிகள். நானும் அன்பைக்கினியவர் இல்லையா? பாபா சொல்றாரு, லவ் மேரேஜோ அரேஞ்ச் மேரேஜோ ரெண்டு வச்சாலும் நான் தான்றாரு. இப்போ எப்படித்தான் இருக்கு இப்போ. காதலினாலும் சரி. அன்புக்கினியவர் ஒருவரே ஆவார். நீங்கள் அரைக்கல்பமாக அன்புக்கினியவரான எனது காதலிகளால் இருந்து வந்தீர்கள். நான் இப்பொழுது வந்து விட்டேன். நீங்கள் அனைவரும் அடுத்தது என்ன? பக்தர்கள். நீ எந்த பக்கம் போனாலும் விட மாட்டேன். நீ பக்தர்னாலும் நான் வந்துடுவேன். கடவுளை பக்தர்கள் அனைவரையும் பாதுகாப்பார். ஆத்மாக்கள் அப்படிதானே முதல்ல காதலியாகி கல்யாணம் பண்ணி கடைசியில எல்லாம் வெறுத்து பக்தர் ஆயிடுறது. அங்க போனாலும் ஐயோ ஆமா, அது அப்படிதான். முதல்ல பாபா கிட்ட வரும்போது காதலி மாதிரி எங்கே போனால் பாபா பாபா பாபான்னு, அப்புறம் கொஞ்ச நாளான பிறகு
கணவன் மாதிரி ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், நீங்கள் என்ன சொல்லிகிட்டே போவீங்க இல்லை வீட்டில் அப்படி தானே, ஆமாம் அப்படின்ட்டு கடைசியில் அதெல்லாம் வேண்டாம் பேசாமல் இந்த மாதிரிலாம் ஏதாவது ஓகே விடுங்க. சொல்ல நான் இப்பொழுது வந்து விட்டேன். நீங்கள் அனைவரும் பக்தர்கள். கடவுளே பக்தர்கள் அனைவரையும் பாதுகாப்பவர். ஆத்மாக்கள் தங்கள் சரீரங்கள் மூலம் பக்தி செய்கின்றனர். சத்திய திரேதாயுகங்களில் பக்தி கிடையாது. குழந்தைகளாய் உங்களுக்கு இப்பொழுது பக்தியின் பலன் கொடுக்கப்படுகின்றது. அதற்கான வெகுமதி நீங்கள் எங்கே அனுபவிப்பீங்க? சத்தியுகத்தில் அனுபவிக்கின்றீர்கள். அவரே உங்களது அன்புக்குரியவர். அவர் உங்களை தன்னுடன் திரும்ப வீட்டுக்கு அழைத்து செல்வார். பின்னர் நீங்கள் இப்பொழுது செய்யும் முயற்சிக்கேற்ப உங்கள் ராஜ்ய பாக்கியத்தை பெறுவீர்கள். இது எங்கும் எழுதப்படவில்லை இல்லை சாஸ்திரங்கள். சங்கர் பார்வதிக்கு அமரத்துவ கதை கூறியதாக அவர்கள் கூறுகின்றார்கள். நீங்கள் அனைவரும் யாரு? பார்வதிகள். நானே அமரத்துவ கதையை உங்களுக்கு கூறுகின்ற அமரத்துவ பிரபு ஆவேன். அந்த ஒருவர் மாத்திரமே அமரத்துவ பிரபு என அழைக்கப்படுகிறார். தந்தையே அதிமேலானவர். அவருக்கென ஒரு சரீரம் இல்லை. அவர் கூறுகிறார், என்ன கூறுகிறார்? அமரத்துவ பிரபுவாகிய நான் குழந்தைகளாய் உங்களுக்கு அமரத்துவ கதையை கூறுகின்றேன். சங்கரரும் பார்வதியும் எவ்வாறு இங்கு வந்திருக்க முடியும்? அவர்கள் சூரியன் சந்திரன் ஒளியேதும் அற்ற சூக்ஷ்ம வதனத்திலே உள்ளனர். உண்மையான தந்தை இப்பொழுது உங்களுக்கு உண்மை கதையை கூறுகின்றார். வேறு எவருமின்றி தந்தையால் மாத்திரமே உண்மை கதையை உங்களுக்கு கூற முடியும். என்ன உண்மை கதை எது? அதுதான் சத்தியநாராயணன். சத்தியம்னா உண்மை. விநாசம் இடம்பெறுவதற்கு காலம் எடுக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். உலகம் மிகப்பெரியது. பல கட்டடங்கள் வீழ்ந்து அழியும். பூகம்பங்கள் மூலம் பெருமளவு சேதம் விளைவிக்கப்படும். பலர் மரணிப்பார்கள். பின்னர் உங்களின் சிறிய விருட்சம் மாத்திரமே எஞ்சியிருக்கும். அதான் லிங்க் பாப்புலேஷன் இல்லையா? டெல்லி பரிஸ்தான் தேவதைகளின் பூமி ஆகும். பரிஸ்தானில் லக்ஷ்மி நாராயண் ராஜ்யம் மாத்திரம் இருக்கும். அங்கு அத்தகைய பெரிய மாளிகைகள் கட்டப்படும். நீங்கள் எல்லையற்ற சொத்துக்களை பெறுவீர்கள். உங்களுக்கு எந்தவித செலவும் ஏற்படாது. ஒரு செலவும் இல்லை. பாபா கூறுகிறார், இவரது அதாவது பிரம்மா வாழ்க்கை காலத்தில் தானியங்கள் மிக மலிவாக இருந்தன. எனவே சத்தியுகத்தில் எவ்வளவு மலிவாக இருக்கும் என சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொருவரது வீடும் நிலமும் டெல்லியின் அளவிற்கு பெரிதாக இருக்கும். எவ்வளோ பெருசு இருக்குமாமா? டெல்லி எவ்வளோ பெருசு. ஒவ்வொரு வீடு சில நேரத்தில் யோசனை பண்ணால் இல்லையா, இந்த காரைக்குடி பக்கமெல்லாம் போய் வந்திருக்கீங்களா? இந்தியாவில் நீங்கள் காரைக்குடின்னு இருக்கு. அவங்க செட்டிநாடு அதுக்கு பேர் இல்லையா. அந்த காலத்திலே பர்மா அங்கெல்லாம் போய் வியாபாரம் பண்ணுறோம். அவங்க வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம குளோபல் ஹவுஸ் பர்ஸுக்கு இருக்கும். 1000 ஜன்னல்கள் வச்ச வீடெல்லாம் இருக்குது. ஒரு வீட்டுக்கு எத்தனை ஜன்னல் வச்சுருப்பீங்க? அவ்வளோ பெரிய வீடு. வீடு எப்படி பார்த்தீங்கன்னா டோரெல்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கோயில் டோர் இருக்குல்ல, பெரிய பெரிய கோயில் டோர் அந்த மாதிரி இருக்கும். சாவி எவ்வளோ பெருசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இவ்வளோ நீளத்துக்கு இருக்கும் சாவி. நாங்கள் படிக்கிற காலத்தில் எங்கள் கூட எல்லாம் படித்தாங்க. அப்போ இந்த ஸ்பிரிச்சுவலாக எடுத்துகிட்டு போவாங்க ராமகிருஷ்ணா வித்யாலயத்தில். அப்போ அங்கே கொண்டு போகும்போது காரைக்குடி போகும்போது பார்த்தேன். இருக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. நிறைய போயிட்டுது. நீங்கள் ஒரு இடத்துல என்டர் ஆனீங்கன்னா அடுத்த தெருவில் வெளியே வருவீங்க. அவ்வளோ பெருசு. யூ காண்ட் இமேஜ். அப்படி அவ்வளோ பெரிய வீடு இருக்குது. இந்த பஸ் சர்வீஸில் போகும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு பிரதர் கூப்பிட்டு போய் எல்லாம் காமிச்சாங்க. மறுபடியும் அவ்வளோ பெரிய வீடு இருக்குது. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இவர் சின்னதாக ஒரு 2 பெட்ரூமு ஒரு வீடை கட்டி வச்சுருக்காரு. என்னன்னு கேட்டால் அந்த வீடெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது. டெய்லி க்ளீன் பண்ணுறதுன்னா எவ்வளோ கஷ்டம். 2 பேர் இருக்காங்க, அவ்வளோ வீடு என்ன பண்ணுறது?
அதான் நான் யோசிச்சேன், சத்தியுகத்தில் அவ்வளோ பெரிய வீடு கட்டிட்டு டெல்லி பெருசுன்னா எவ்வளோ பெருசு? சத்தியுகத்தை யார் மெயின்டைன் பண்ணுறதா? ஆனால் அங்கே டஸ்டெல்லாம் இருக்காதுல்ல. பாபா சொல்கிறார், அவ்வளோ பேருக்கு ஒவ்வொரு வீடும் நிலம் டெல்லி அளவுக்கு பெரிதாக இருக்கும். உங்கள் ராஜ்யம் இனிய நீர் கொண்ட ஆற்றங்கள் இருக்கும். உங்கள் ஒவ்வொரு இடமும் என்னத்தான் இருக்காது, உங்களிடம் எப்பொழுதும் உணவு இருக்கும். அங்கு பழங்களும் பூக்களும் எவ்வளோ பெரியதாக இருக்கும் என நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள். டிரான்ஸில் பார்த்துருக்காங்க. நீங்கள் அங்கே சென்று அமிர்தத்தை இல்லையா, சூபி ரசம் பருகி விட்டு திரும்பி வந்தீர்கள் இல்லையா. டிரான்ஸில் வந்து என்ன பண்ணாங்க, இதெல்லாம் பார்த்தாங்க இல்லையா. அங்கே ஒரு தோட்டக்காரர் இருந்ததாக அவர்கள் கூறுவதுண்டு. தோட்டக்காரர் நிச்சயமாக வைகுந்தத்திலும் ஆற்றங்கரைகளிலும் இருப்பார். அங்கு வெகு சிலரே இருப்பார்கள். இப்பொழுது பல மில்லியன் கணக்கானோர் உள்ளனர். எவ்வாறாயின் பின்னர் அங்கு 9 லட்சம் பேர் மாத்திரமே இருப்பார்கள். அனைத்தும் உங்களுக்கு சொந்தமாக இருக்கும். தந்தை அத்தகைய ஒரு ராஜ்யத்தை எங்களுக்கு கொடுக்கிறார். எவராலும் அதை எங்களிடமிருந்து அபகரிக்க முடியாது. நீங்கள் பூமிக்கும் ஆகாயத்துக்கும் அதிபதிகளாக இருப்பீர்கள். குழந்தைகளாக நீங்கள் பாடலை கேட்டீர்கள். கேட்கும் பொழுது சந்தோஷ பாதரசத்தை உயர வைக்கின்ற 6 முதல் 8 வரையான அத்தகைய பாடல்கள் உள்ளன. இப்போ நிறைய வந்துட்டு உங்கள் ஸ்திதி நன்றாக இல்லாதிருப்பதை உணர்ந்தால் என்ன பண்ணணும்? அப்பாடல்கள் ஒன்றை போடுங்கள். அவை சந்தோஷ பாடல்கள் ஆகும். அவற்றின் அர்த்தத்தை கூட நீங்கள் அறிவீர்கள். உங்களை முகமலர்ச்சியாக வைத்திருப்பதற்காக பாபா பல வழிகளை உங்களுக்கு காண்பிக்கின்றார். சிலர் தங்களிடம் அதிக சந்தோஷம் இல்லை என்றோ அல்லது நாங்கள் மாயின் புயல்களை அனுபவம் செய்வதாகவோ பாபாவிற்கு எழுதுகின்றனர். ஆனால் மாயின் புயல்கள் வரும்போது ஏதாவது பாடலை போடுங்கள். பெரிய ஆலயங்களை அவர்கள் மக்களை மகிழ்விப்பதற்காக என்ன பண்ணுறாங்க, நுழைவாயிலில் பாடலை போட்டு விடுகின்றனர். மும்பாயில் மாதவ் பாக் என்ற இடத்தில் லட்சுமி நாராயண் ஆலய நுழைவாயிலில் அவர்கள் தொடர்ந்தும் பாடலை போடுகின்றனர். இதெல்லாம் பிரம்மா பாபாவுடைய அனுபவம். நம்ம ஊர்லேயும் காலையில் போட்டுருவாங்கள்ல. நீங்கள் ஏன் இத்திரைப்பட பாடல்களை போடுகின்றீர்கள் சிலர் கேட்கின்றனர். நாடகத்தின்படி அவை எங்களுக்கு மிகவும் பயனுள்ளவை என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். அந்த காலத்தில் பாபா இந்த பழைய பாடல் எல்லாம் இது சினிமா பாடல்கள் தான். இப்போ அதெல்லாம் போயிடுச்சு இல்லையா. குழந்தைகளாக நீங்கள் மாத்திரமே அவற்றின் அர்த்தத்தை புரிந்து கொள்கின்றீர்கள். அவற்றை கேட்பதால் நீங்கள் சந்தோஷம் அடைகின்றீர்கள். எவ்வாறாயும் சில குழந்தைகள் அவற்றை மறந்து விடுகின்றனர். இப்போ அந்த தாதியோட ஃபேமஸான பாட்டு ஒன்று இருக்குது, ஜானகி தாதி. என்ன பாட்டு? அதெல்லாம் வந்து சினிமா பாடல் தான். சலத்தே சலத்தே மில்கயா அப்படின்னா அது காதலும் காதலியும் பாடக்கூடிய ஒரு பாட்டு. அது ஹிந்தியில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபுல்லாக வந்து பாபாவுடைய மீனிங் கொடுக்கக்கூடிய பாடல். நீங்கள் வீட்டில் சோகமாக இருக்கும் பொழுது பாடலை கேட்டு சந்தோஷம் அடையுங்கள். இது மிகவும் பெருமதி வாய்ந்த விடயங்களாகும். ஒருவரின் வீட்டில் சண்டை சச்சரவுகள் தொடருமாயின் அவர்களை கூடுங்கள். என்ன சொல்லுவீங்க? கடவுள் கூறுகிறார், காமமே மிக கொடிய எதிரி. அதை வெற்றி கொள்வதால் நீங்கள் உலகின் அதிபதிகள் ஆகுகின்றீர்கள். பின்னர் மலர் தூவலும் வெற்றி முழக்கம் இருக்கும். பொன் மலர்கள் தூவப்படும். நீங்கள் இப்போது முட்களிலிருந்து பொன் மலர்கள் ஆகுகின்றீர்கள். பின்னர் நீங்கள் அவதாரம் எடுப்பீர்கள். மலர்கள் தூவப்படுகின்றன என்றில்லை, நீங்களே மலர்களாக கீழே இறங்குகின்றீர்கள். பொன் மலர்கள் தூவப்படுவதாக மக்கள் நினைக்கிறார்கள். ஒரு இளவரசர் வெளிநாட்டுக்கு சென்று விருந்து கொடுத்ததுடன் விருந்திற்காக பொன் மலர்களையும் செய்வித்தார். அவை அனைவர் மீதும் தூவப்பட்டன. அவர் தனது சந்தோஷத்திற்காக அதிக அளவு விருந்தோம்பலை செய்தார். அவர் நிஜ தங்கத்தாலேயே அவற்றை செய்வித்தார். பாபா அவருக்கு அவரின் அந்தஸ்து போன்றவை மிக நன்றாக தெரியும். இந்த மாதிரி நடந்திருக்கு இல்லையா. பிரம்மா பாபா காலத்தில் இங்கே வரும்போது அங்கே இருக்க ராஜாக்கள் தானே, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ராஜாக்கள் தானே ஆண்டுட்டு இருந்தாங்க. உண்மை நீங்களே மலர்களாகி கீழே இறங்குகின்றீர்கள். பொன் மலர்களாகி நீங்கள் மேலிருந்து கீழே இறங்குகின்றீர்கள். குழந்தைகளாகி நீங்கள் உலக ராஜ்யம் என்ற மாபெரும் அதிர்ஷ்ட லாபத்தை வெல்கின்றீர்கள். ஒரு லௌகிக்க
தந்தை நான் உங்களுக்காகவே இதை கொண்டு வந்திருக்கிறேன் என கூறும் பொழுது அவரது குழந்தைகள் மிகவும் சந்தோஷம் அடைகின்றனர். பாபா கூறுகிறார், நான் உங்களுக்கான சொர்க்கத்தை கொண்டு வந்துள்ளேன். நீங்கள் அங்கு ஆட்சி புரிவீர்கள். எனவே நீங்கள் அதிக அளவு சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். பாபா ஒருவருக்கு சிறிய பரிசொன்றை கொடுத்த போது அவர் கூறினார், பாபா நீங்கள் எங்களுக்கு உலக ராஜ்யத்தை கொடுக்கின்றீர்கள். அத்துடன் ஒப்பிடும் பொழுது இப்பரிசு எம்மாத்திரம். எனினும் நீங்கள் சிவபாவின் இணை சின்னத்தை வைத்திருந்தால் உங்களால் சிவபாவை நினைவு செய்து பல மீன்களை பெற முடியும், மில்லியன்களை பெற முடியும். பாபா ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கார், அவர் அப்படி சொல்லியிருக்கார். புரிஞ்சுடா? அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து போல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதன் அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றோம். மீட்டே மீட்டே சிக்கிலதே பச்சோம் பிரீத் மாத் பிதா நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. தாரணிக்கான சாராம்சம். 1. நீங்கள் சத்திய சகவாசத்துடன் வீடு திரும்ப வேண்டும். எனவே சதா உண்மையானவர்களாக இருங்கள். ஒருபொழுதும் பொய் பேசாதீர்கள். ஒருபொழுதும் பொய் பேசாதீர்கள். 2. பிரம்மாவின் குழந்தையாகி நீங்கள் சகோதர சகோதரிகள் ஆவீர்கள். எனவே நீங்கள் ஒருபொழுதும் குற்ற செயல்களை செய்யக்கூடாது. சகோதரர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் என்பது தவிர்த்த ஏனைய உறவுமுறைகள் பற்றி எந்த விழிப்புணர்வும் இருக்கக்கூடாது. ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு மாஸ்டர் திருகாலதரிசியாகி உங்களின் நினைவென்னும் சக்தியால் உங்களுடையதும் மற்றவர்களினதும் மேன்மையான முயற்சிகளின் பெருப்பேற்றை அறிந்தவர் ஆகுவீர்களாக. நீங்கள் ஒரு மாஸ்டர் திரிகாலதரிசியாகி உங்களின் நினைவென்னும் சக்தியால் உங்களுடையதும் மற்றவர்களினதும் மேன்மையான முயற்சிகளின் பெருப்பேற்றை அறிந்தவர் ஆகுவீர்களாக. பூமியிலிருந்து விண்வெளிக்கு செல்பவர்களை பற்றி எல்லா விடயங்களும் விஞ்ஞானிகள் அறிந்திருப்பதைப் போல் திரிகாலதரிசி குழந்தைகளாக நீங்கள் உங்களின் மௌனத்தால், அதாவது உங்களின் நினைவிடும் சக்தியால் உங்களின் சொந்த மேன்மையான முயற்சிகளையும் ஸ்திதியை பற்றியும் அத்துடன் மற்றவர்களின் முயற்சிகள் ஸ்திதியை பற்றியும் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். தெய்வீக புத்தியை கொண்டிருப்பதனாலும் உங்களை நினைவின் தூய எண்ணங்களை ஸ்திரப்படுத்திக் கொள்வதனாலும் நீங்கள் திரிகாலதரிசியாக இருக்கும் ஆசீர்வாதத்தை பெற்று கொள்கின்றீர்கள். அப்பொழுது நீங்கள் நடைமுறை வடிவில் இடுவதற்காக புதிய திட்டங்கள் தானாகவே வெளிப்படும். ஸ்லோகம். எல்லோருடனும் ஒத்துழைப்பவராக இருங்கள். நீங்கள் இயல்பாகவே தொடர்ந்தும் அன்பை பெறுவீர்கள். எல்லோருடனும் ஒத்துழைப்பவராக இருங்கள். நீங்கள் இயல்பாக தொடர்ந்தும் அன்பை பெறுவீர்கள். அவிக்த சமிஞ்சை. யோக சக்திகளுடன் உங்கள் மனதால் உங்களுடனும் மற்றவர்களுடனும் பரிசோதனை செய்யுங்கள். இதெல்லாம் என்னது? இன்னைக்கு எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட். இந்த மாதம் ஃபுல்லாக எவருமே தமது சேவை செய்வதற்கான வாய்ப்பு இல்லை என சொல்ல முடியாது. ஒருவரால் பேச முடியாவிட்டால் அவரால் என்ன பண்ண முடியும்? தனது மனதால், தனது மனோபாவத்தால் மற்றும் சந்தோஷமான ஸ்திதியால் சேவை செய்ய முடியும். ஸ்திதியே நல்லா இருந்தால் போதும். அதே பெரிய அவரால் தனது மனதால், தனது மனோபாவத்தால் மற்றும் சந்தோஷமான ஸ்திதியால் சேவை செய்ய முடியும். உங்களின் ஆரோக்கியம் நன்றாக இல்லாவிட்டாலும் வீட்டில் இருந்த வண்ணம் ஒத்துழையுங்கள். உங்கள் மனதில் தூய எண்ணங்களின் கணிதத்தை சேமித்து நல்ல ஆசைகளால் நிரப்பி இருங்கள். தூய நல்லாசைகள் இருக்குதுனால என்ன அர்த்தம்? நீங்கள் தானாகவே சேவை பண்ணுறீங்கன்னு அர்த்தம். பியூர் தாட் இருக்குன்னா என்ன ஆகும்? இந்த வைப்ரேஷன் தானாகவே இல்லையா சூழ்நிலையில் பரவும். அப்போ அதே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இயற்கைக்கும் மனிதர்களுக்கும் கூட இருக்கிறவங்களுக்கு சேவை பண்ணிட்டோமா இல்லையா? அச்சா. ஓம் சாந்தி. ஸோ என்ன சொல்கிறார் பாபா இன்னைக்கு?
பாபா பாபான்னு சொல்லணும். சதா சிவபாபா சிவபாபா என்று கூற வேண்டும். லைனை சொல்லணும். என்ன சொன்னீங்கம்மா? பாபா சொல்றாரு, வெறும் சத்திர சிகிச்சை நிபுணர் இல்லை. அவர் என்ன சொன்னார்? முன்னாடி என்ன போடணும்? அனாதியான சத்திர சிகிச்சை நிபுணர் இல்லையா? அவர் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் என்ன பண்ணுது? நோய் நொடியே வராது. இந்த உலகம் நோய்களால் நிறைஞ்சிருக்கு. அதை தீர்க்க வந்திருக்கிறாரு இந்த உலகத்தை, சக்தி உலகமாக மாற்றுறதுக்கு. அதனால நோய்களால் நிறைந்திருக்க உலகத்தை தீர்க்க வந்திருக்காரு. பாபா சொல்றார், எல்லாருமே ஆத்மாக்கள், தந்தைன்ற குழந்தைகள், சகோதர சகோதரிகள்னு சொல்றார். தூய்மையான பார்வை இருக்க வேணும்னு சொல்றார். மற்றது நாங்கள் தேவ ஆத்மாக்கள், சகோதர சகோதரர்கள். பிரம்மான் வரும் பொழுது சகோதர சகோதரிகள். ஓம் சாந்தி. இன்னைக்கு 2 ஓம் சாந்தி சொல்லலாம் என்று சொல்றார். ஒன்று ஆத்மா நான் அமைதியானவன், இன்னொன்று ஆத்மா என்னுடைய வதிவிடம் பரந்தாமம்னு சொல்றார். ஆனா ஆத்மான்னு சொல்லும் போது என்னன்னு சொன்னார்? இன்னொரு வார்த்தை சொன்னார் இல்லையா? ஆத்மாவின் பெயர் என்ன? ஓம். ஓம். ஓம் என்றது ஹிந்தி, சமஸ்கிருதமா? ஓம்னா அகம் ஆத்மா தானே நம்ம சொல்றோம் சாந்திக்கு. அதனால சொல்றது. பாபா தான் கணவருக்கெல்லாம் கணவரும், காதலன் காதலியாவும் சொல்றேன். இன்றைக்கு அன்பிக்கினியவர், மணவாளன் மணவாட்டி, பக்தர்கள் நான் கடவுள் இல்லையா? அப்புறம் என்னென்ன டைட்டில் கொடுத்துருக்காரு? வேற சொன்னார். அவர் யாரு? சிவசக்தி. நீங்க சிவசக்திகள் என்னாரு? அவர் யாரு? பார்வதி. பாபா சொல்றார், நீங்கெல்லாம் பார்வதிகள், நான் சிவன். அதான் சொல்றார். பக்தர்கள் சொல்லும்போது அவர் கடவுள் ஆயிடுவார். பாபா சொல்கிறேன், நீங்கள் சத்தியத்தின் சகவாசத்தில் இருக்கிறபடியா முகமலர்ச்சியாக இருங்க. அதுக்கு நான் பல வழிகாட்டுகளை தாரேன்னு சொல்கிறேன். ஒரு வழிகாட்டல் என்ன? பாட்டு மூடு ஆஃப் ஆகிருந்தா என்ன பண்ணணும்? பாட்டை கேளுங்கன்னு சொல்கிறேன். சப்போஸ் அப்படியா இருந்தால் நல்லா உங்களுக்கு பிடிச்சதை கொஞ்சம் சமைச்சு சாப்பிடுங்க. மூடு சரியாகும். ஆமாம், சரி தவணானா என்ன பண்ணணும்? ஆத்மா அதில் குஷி ஆகிடும். அப்புறம் ஸ்திதி கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிலைமைக்கு போகும்போது வீடு ரொம்ப டவுனாக இருக்கும்போது நல்லா வீடெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா பண்ணி குளிச்சிட்டிங்கன்னா ஸ்திதி கொஞ்சம் செட் ஆகும். ஸ்தூலமாக தான், பட்டு அதெல்லாம் உங்களோட ஸ்திதியை உயர்த்தும். ரசில் அமரத்துவமான கதையை, நான் அமரத்துவமானவர், உங்களுக்கு சத்தியமான கதையை நான் தான் பார்வதிகளாய் உங்களுக்கு நான் தான் சொல்கிறேன்னு சொல்கிறேன். சாந்தி. ஓம் சாந்தி. நாங்கள் எல்லாம் சிவசக்திகள். எங்களோட வாயிலிருந்து ஞானாமிர்தம் தான் வெளிவர வேண்டும். ஒருக்கா அந்த ஞானாமிர்தத்தை பருகிட்டோம் என்றால் இப்போ இந்த நஞ்சு வரக்கூடாதுன்னு சொல்கிறேன், நஞ்சு இறந்தக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஏன்னா பாபா என்ன அங்கே பக்தியில் யாரை காமிச்சிட்டாங்க? கௌமுக் இல்லையா? அது உண்மையாக நீங்கள் தான் இல்லையா? ஓம் சாந்தி. பாபா சொல்கிறார், உலகம் எல்லாம் நோயில் இருக்குது. அப்போ அதுக்கு முதல்ல அவர் எங்களை ட்ரீட் பண்ணுறார். பெயின் கில்லர் கொடுத்து, ஞானம் என்ற பெயின் கில்லரை கொடுத்து எங்களோட ஆத்மாண்டு நினைச்சு அப்பாவை நினைச்சோம்னு சொல்லி சொன்னால் அது இன்ஸ்டண்ட்டாக அந்த பெயின் கில்லர் ஒர்க் பண்ணுமென்று சொல்லி சொல்கிறார். அப்போ பிறகு அவர் உலகத்துக்கு எல்லாம் சர்ஜரி செய்ய எங்களுக்கு தைரியம் இருக்க வேணும் அதை பார்க்குறதுக்குன்ட்டு. அப்போ அதுக்கு திரிகால தரிசை ஸ்திதியில் நாங்கள் இருந்தோம்டா அந்த மௌன சக்தியில் அப்போ அந்த நினைவங்களுக்கு வரும். அப்போ எங்களோட ஸ்திதியை நாங்கள் அறிஞ்சு கொள்ளுவோம், மற்ற வேண்டிய ஸ்திதியை மறைஞ்சு கொண்டு அவருக்கு என்ன சேவை செய்யணுமோ அதை செய்யலாம். எல்லாட்ட அன்பும் வரணுமெண்டா ஒத்துழைப்பு வராகணும்னு சொல்கிறேன். சில நேரத்தில் கேட்குறாங்கல்ல, ஏன் கடவுள் துவாபர யுகத்திலே வந்திருக்கலாமே? அதுக்கு என்ன சொல்லலாம்? இப்போது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இல்லையா, அவருக்கு நோயின்னா ஒரு ஜூனியர் டாக்டர் பார்ப்பார். அப்படி கொஞ்சம் சீரியஸ் ஒன்றும் பண்ண முடியாது, அது கொஞ்சம் சீனியர் டாக்டர் பார்ப்பார். அதுவும் முடியலன்னு இன்னும் கொஞ்சம் ரொம்ப டாப்பில் இருக்குது. எதுவுமே முடியலன்னு வச்சுக்கோங்க,
அந்த டாப் மோஸ்ட் சர்ஜன் வருவார் இல்லையா, அவர் எடுத்துன்னு முதல்ல வரமாட்டார், சாதாரணமாக பார்க்கறது. அப்போ துவாபர யுகத்தில் நமக்கு கொஞ்சம் சீக் ஆகும்போது இப்ராஹிம் வரான்னு வச்சு, அதுக்கப்புறம் யார் வர்றாங்க, புத்தர் வராரு. அதுக்கப்புறம் இவங்கள ஜூனியர் டாக்டரு, சீனியர் டாக்டர், இந்த மாதிரி. அப்புறம் கடைசியில் ஜீசஸும் வராரு. அப்புறம் கேஸை கைவிட வேண்டியதான் அப்படின்னு. ஏன்னா அவர் தான் நடத்துகிறாரு. யார் மெயின் டாப் மோஸ்ட்ல இருக்கிற அவர் தான். இவர் பார்த்தார், இனிமேல் இவங்கெல்லாம் போய் இந்த கேஸை ஒன்றும் சரி பண்ண முடியாது, நானே வந்துடுறேன், ஆப்ரேஷன் பண்ணிட வேண்டியதான்னு இறங்கிட்டார். இப்படியும் சொல்லலாம். ஏன் முதல்ல வரல, எங்கேயாவது ஹாஸ்பிட்டலில் முதல்ல வருவாரா, வரமாட்டார். அவர் சின்ன சின்னதுக்கெல்லாம் அவர் அப்போல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டான். போட்டுலாம் ஓடிச்சு அப்படியே. இல்லை ஒருத்தர் நம்ம சர்ஜரிக்கு போவோமா என்ன, போக மாட்டோம். முதல்ல எங்கே போவோம், போனோன்னா அவர் கொஞ்சம் டேப்லெட் கொடுப்பாரு, அது கொடுப்பாரு, அப்படியே இருக்கும் கொஞ்ச நாளைக்கு. கொஞ்ச நாள் ஆகும்போது திருப்பியும் இருக்கும். அப்புறம் அடுத்தது வருவார், நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட் போங்க, அவர்கிட்ட போங்கன்னு என்ன பண்ணுவாங்க, அங்கே பண்ணுவாங்க. அவங்க பார்த்துட்டு இது ஆகாது, நீங்கள் மேலே செயின்ட் மேரிஸ் இதுக்கு போங்கன்னு. அப்புறம் கடைசியில் மெயினான ஆள், அதுக்கு என்ன ப்ராப்ளம்ன்ற கண்டுபிடிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பாபா வந்திருக்கார். சாந்தி, அதான் இந்த இங்கே சங்கமயத்தில் இந்த நோய்களை சத்திர சிகிச்சை உடனே அகற்றுறன்னு சொல்கிறார். அதால் அங்கே நோய்கள் விலங்குகளுக்கு கூட இருக்க மாட்டுதுன்னு சொல்கிறார். மற்றது அங்கே குற்றச்செயல்கள்ன்றது இருக்க மாட்டுது. அப்போ குற்றச்செயல்களுக்கான இதுகள் ஒன்றும் இருக்காது, போலீஸ் இதுகள் அது ரெண்டுமே இருக்க மாட்டுது. மற்றது தங்க மலர்களை தூவுறன்னு சொல்லுற அது நாங்கள் தான் அது ரங்குறோம், இந்த சத்தியத்தில் ரங்குறது தான் அது காட்டுதுன்னு சொல்கிறோம். ஆமாம், சத்தியுகத்தில் நிறையா விஷயங்கள் இருக்கா, சொல்லாமல் கதைக்க மாட்டாங்க. பாபா பாபா அப்பா அப்பாண்டு நீங்கள் சதா என்னை கூப்பிட்டீங்கன்னா உங்களை மூன்றாவது கண்ணில் உங்களை வச்சு உங்களை கூட்டிய ஒவ்வொரு வீட்டுக்கு பாபான்னு சொன்னோன்னே எல்லாமே எங்களுக்கு அது இதயபூர்வமாக இருக்கணும். உண்மையாக இருங்க, உண்மையாக இருந்தால் தான் எங்களுக்கு அப்பாவனுடைய சக்தி நினைவில் முழுமையாக நிலைச்சிருக்க முடியும். அந்த சக்தியால் நாங்களும் முழுமையாகி மற்ற ஆத்மாக்கள் என்ன ஸ்திதியோடு இருக்கணும், அவைகளுக்கு என்ன மாதிரி நாம் அவைக்கு ஞானத்தை கொடுக்கணும், அதுகளை எல்லாமே செய்ய முடியும். அதுக்கு அப்பாவை முழுமையாக நாம் ஆத்மாண்டு உணர்ந்து அந்த உணர்வு பூர்வமாக நாங்கள் எங்களை அந்த உணர்வில் பறையக்கில் தான் நாங்கள் மற்றவர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கலாம். எல்லாருக்கும் கொடுங்க என்னுடைய அனுபவத்தை. ஓம் சாந்தி. அசுரர்களிலிருந்து தேவர்களாக்குகிறார் என்று சொல்கிறார். ஒரு முறை அமர்த்து திறந்தினா பிறகு நஞ்சு குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். பாபாண்டை சொல்கிறார், இலங்கையில் மட்டும்தான் ராவண ராஜ்யம் இருந்தது, பாவையெல்லாம் வெளியால் வந்துட்டுன்னா புலவமுடத்தில் வந்துட்டேன், புலவமுடத்துன்னு ராவண ராஜ்யம். புது விசார சாகர் மத்தனா இருக்குது, இப்படி போய் சொல்லிடுறாங்க வெளியில. எனக்கு ஒரு வேறு ஒன்று நான் செய்யலாது, ஒரே ஒரு ஆப்ரேஷன் தான் செய்ய வேணும், எல்லாரையும் மாற்ற வேணும், எல்லா ராவணர்களை நான் ராமர்களாக மாற்ற வேண்டும். இந்த ராவணராக இருக்கிறதில் அசுரராக இருக்கிறார்களை நான் தேவர்களாக மாற்ற வேணும், அதுதான் இந்த தொழில் இப்போதான் வந்திருக்கிறேன்னு சொல்றார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சத்திய உலகத்தில் குற்றம் என்ற வார்த்தையும் இருக்காதுன்னு சொன்னார். அதோட அங்கே ஒரு வீடும் டெல்லி அளவு பெருசாக இருக்கும். சத்தியுகத்தை பற்றி நிறைய வர்ணிச்சார், யாரும் சொல்லிய. டெல்லி அளவுக்கு வீடு இருக்குன்றாரு. யமுனை நதிக்கரையில் இருக்கு, அதுக்கு பரிஸ்தான் பேர். பரிஸ்தான் அந்த இடத்துல தான் நீங்கள் இருப்பீங்க. ஆமாம், இனிமையான இருக்கும்.
ஆமாம், தானியங்கள் போய் இது பண்ண அவ்வளோ மலிவாக இருக்கும். அங்கே வியாபாரமெல்லாம் நடக்குன்னா பாபா சொல்ல நடக்காதுன்றார். பார்க்கலாம், முதல்ல ஒரு வானிலை சொல்லியிருக்காரு. சும்மா வெளியில் வைப்பாங்க, யார் வேணால். அதில் இப்போ கூட நடந்திருக்கு. வீட்டில் எல்லாம் நமக்கு தெரிஞ்சு எங்கள் ஒரு சின்ன வயசுலேயே பாலெல்லாம் ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க. எங்கள் வீட்டில், எங்கள் தாத்தா வீட்டிலலாம் அந்த மாடுங்க நிறையா இருக்குது, ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க. யார், அது முக்கியமாக அந்த குழந்தைகள் வச்சுருக்கிறவங்களுக்கு எப்போ போனாலும் பால் கொடுப்பாங்க. அதெல்லாம் இப்போவே இருந்திருக்கு. அப்போ எப்படி இருந்திருக்கும்? இப்படி இன்னொன்று பாபா நினைவில் சத்குருவாரன்னு சொல்கிறேன்டே பாபா. அது ஞாபகம் வந்த உடனே அது என்ன அர்த்தம் என்று உள்ளுக்குள்ள ஜோசிக்க பாபா அன்றைக்கு சொல்கிறேன். சத்குருவாரன்னா அன்றைக்கு சத்தியமானவர் எங்களை வீட்டுக்கு அடைச்சி சொல்கிறார். அதை சத்திய சிகிச்சை செய்கிறார் எங்களுக்குள்ள. அது இன்றைக்கி கொஞ்சம் டச் பண்ணிச்சு. ஏன்னா ஆத்மா சத்தியமானது இல்லையா? சத்தியமானது தந்தை ஆத்மாவை ஆப்ரேஷன் பண்ணுறாரு இல்லையா? இப்போ அப்படி தானே பாபா அடிக்கடி சொல்லுவார், நான் பண்ணுறது இயற்கை வைத்தியன்றார். இயற்கை வைத்தியத்தில் என்ன பண்ணுறாங்க? இந்த மருந்து மாத்திரைகளாக கொடுக்க மாட்டாங்க. அவங்க இயற்கையாகவே என்ன பண்ணுறாங்க, அது நேச்சராக அது க்யூர் ஆகுது, பர்மனெண்ட் க்யூர் இல்லையா? அதுதான் நேச்சர். அப்போ பாபா சொல்கிறாரு, இந்த உலகத்தில் இருக்கிறவங்களும் இந்த உடம்புக்கு தான் என்ன பண்ணுறாங்க, ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்களே தவிர்த்து அந்த நோய் உடம்புக்கு வர்றதுக்கு காரணம் என்னென்னா ஆத்மா தான். அந்த பேட் ஹேபிட்டு, வேஸ்டான சிந்தனைகள், பழக்க வழக்கங்கள் தானே கொண்டு வருது. அப்போ அதை சரி பண்ணால் இது சரியாயிடும். அதான் பாபா சொல்கிறார். நேச்சரை பதில் அதுதான் பண்ணுறாங்க பாபா.